குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போரான் ஃபேமிலி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஒன்றில் போரான் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 காம்பவுண்ட்ஸ் பார்த்துருந்தோம். போரானோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராக்ஸ் Na2B4O7 அப்படின்ற காம்பவுண்டு. நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம், போரிக் ஆசிட் பார்த்துருந்தோம். சரிங்களா, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 காம்பவுண்ட், ரிமைனிங் உள்ள 2 காம்பவுண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைபோரேன் B2H6 அப்படின்னு சொல்லுவோம். B2H6 என்னதுதான் டைபோரேன். அடுத்து போரான் ட்ரைஃப்ளூரைடு BF3. சரிங்களா, போரான் ட்ரைஃப்ளூரைடு. இந்த 2 காம்பவுண்டோட ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு டைபோரேன் அப்படின்றத பார்ப்போம். இது ஏற்கனவே பார்த்தாச்சு. போரானோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், போராக்ஸ், போரிக் ஆசிட் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டைபோரேன். சரிங்களா, டைபோரேன் என்னப்பா ஃபார்முலா B2H6. சரிங்களா, இது வந்துட்டு போரானோட ஹையர் ஃபார்ம். போரான் அப்படின்னு சொன்னீங்கன்னா BH3 அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும் உங்களுக்கு, போரானோட வேலன்ஸ் என்னதுப்பா 3. அதனால என்ன பண்ணியிருக்கோம், இது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்ட். 3 ஹைட்ரஜனோட சேர்ந்து BH3 யூனிட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கும். சரிங்களா, BH3 யூனிட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கும். இப்போ இதோட டைமர்னா என்னது, இரட்டிப்பு தான். போரான் அப்படின்றதோட டைமர் தான் என்னது B2H6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதோட ப்ரிப்பரேஷன், இதில் 2-3 ரியாக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பரேஷன் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெட்டல் ஹைட்ரைட்ஸோட ப்ரிப்பரேஷன் என்னது, மெட்டல் ஹைட்ரைட்ஸோட போரானை ரியாக்ட் பண்ண வச்சு. மெட்டல் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம், சோடியம் ஹைட்ரைடு எழுதலாம்ப்பா. ஏன்னா சோடியம்ன்றது ஒரு மெட்டல், ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா இதுக்கு பேர் அயனிக் ஹைட்ரைடு ஆர் சலைன் அப்படின்னு சொல்லிட்டு 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அயனிக் ஹைட்ரைட்ஸ், கோவலன்ட் ஹைட்ரைட்ஸ், அடுத்து மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இது வந்துட்டு அயனிக் ஹைட்ரைட்ஸ், அயனிக் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா, ப்ளஸ்ஸு. சரிங்களா, Na+. இந்த இடத்துல H மைனஸாக மாறும். ஏன்னா ஹச்சுக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் மைனஸாகவும் இருக்கும். இந்த இடத்துல மெட்டலை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் மைனஸ் ஆச்சு. இந்த சோடியம் ஹைட்ரைட்டோட போரான் ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்குமா, டைபோரேன். டைபோரேன் என்னப்பா ஃபார்முலா சொல்கிறாங்க, B2H6. இது போக என்ன வெளியில் போயிடும், இந்த அல்கலி மெட்டல்ஸ் வெளியில் போயிடும். அல்கலி மெட்டல்ஸ் என்ன சொல்கிறாங்க, சோடியம் அப்படின்றது வெளியில் போயிடும் சொல்கிறாங்க. இதை பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே எத்தனை போரான் இருக்குது, 2. அதனால் இங்கே 2 போடணும். எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 6 ஹைட்ரஜன் இருக்குது. அதனால் 6 போடணும். அப்போ எத்தனை சோடியமாக வெளியில் போயிடும், 6 சோடியமாக வெளியில் போயிடும். அப்போ மெட்டல் ஹைட்ரைட்ஸ் ரியாக்ட் வித் போரான் டு ஃபார்ம் என்னதுப்பா, டைபோரேன் எப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கல, புக்கில் தியரியாக கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சோடியம் போரோஹைட்ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டு அதோட அயோடினை ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா இது வந்துட்டு பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் தெரியும். சோடியம் போரோஹைட்ரைடு இது வந்துட்டு பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னது, ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹைட்ரஜனேட்டிங் ஏஜென்ட், ஹைட்ரஜனை கொடுக்கும். சரிங்களா, பெஸ்ட் ஹைட்ரஜனேஷன் ஏஜென்ட். சரிங்களா, சோடியம் போரோஹைட்ரைடு ரியாக்ட் வித் என்னதுப்பா, அயோடின். அப்போ போடும்போது இந்த அல்கலி மெட்டல்ஸ் வந்துட்டு இதில் ஹைலி ரியாக்டிவ் நேச்சர் அப்படின்றனால இந்த சோடியமும் இந்த அயோடினும் ரியாக்ட் ஆகி ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் என்ன ஃபார்ம் ஆயிரும், NaI ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா, NaI ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிமைனிங் இதுக்குள்ளேயே இது ரியாக்ட் ஆகி உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், வழக்கம் போல் B2H6 கிடைச்சிரும். இது போக கண்டிப்பாக ஹைட்ரஜன் லிபரேட் ஆகும். ஏன்னா இது வந்துட்டு பெஸ்ட் ரிடியூசிங் ஏஜெண்டா. அப்போ இட் கிவ்ஸ் என்னதுப்பா, ஹைட்ரஜன். அதனால கண்டிப்பாக இது ஹைட்ரஜனை கொடுக்கும். இந்த ஹைட்ரஜன் தான் இட் ஹெல்ப்ஸ் ஃபார் என்னதுப்பா, ரெடக்ஷன். அதனால இட் இஸ் ஆக்ட் அஸ் எ பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா டைபோரேன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கேட்டாலும் எழுதலாம். இல்லைனா சோடியம் போரோஹைட்ரைட் ஆக்ட் அஸ் எ பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்பாங்க. இதை பேலன்ஸ் பண்ணிடலாமாப்பா, இங்கே 2 I இருக்குது ஃபஸ்ட் எடுத்தோம். அப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணிடணும், நீங்கள் 2 அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணிடணும். இப்போ 2 சோடியம் இருக்கனால இங்கேயும் நீங்கள் 2 சோடியம் அப்படின்றத ட்ரை பண்ணிடணும். இப்போ அயோடின் பேலன்ஸ் ஆச்சு. 2 போரான் B2 கரெக்டாக வந்துருச்சு. எத்தனை ஹைட்ரஜன் பாருக்கு, 2 × 4 8 இருக்குது. 6 + 2 8 பேலன்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா, தேர்ட் மெத்தட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெட்டல் போரைடு. மெட்டல் போரைடுனா இப்போ மெக்னீசியம் போரைடு அப்படின்ற மாதிரி Mg3B2. இது தெரியும் வேலன்சி. போரானோட வேலன்சியை மெக்னீசியத்துக்கும் மெக்னீசியத்தோட வேலன்சியை போரானுக்கும் எழுதியிருக்கேன். மெக்னீசியம் போரைடு அப்படின்றதோட ஏதாவது ஆசிட் போட சொல்கிறாங்க, HCl ஆர் H2SO4 ஏதாவது ஆசிட் போட்டிங்கன்னா இந்த மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹைலி ரியாக்டிவ் நேச்சர் லைக் சோடியம் மாதிரி. ஏன்னா இது அல்கலி மெட்டல்ஸ், இது வந்துட்டு என்னதுப்பா அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். இதோட சேரும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், மெக்னீசியம் குளோரைடு கிடைச்சிரும், MgCl2 அப்படின்றது கிடைச்சிரும். இது போக உங்களுக்கு என்ன கிடைச்சிருமா,
B2H6 டைபோரேன். ஏன்னா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், டைபோரேனோட ப்ரிப்பரேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இருந்து இது போக வேற என்ன கிடைச்சிரும், இது ஆசிட்னால சரிங்களா, இது ரெடியூசிங் ஏஜென்ட்னால ஹைட்ரஜனை கொடுத்துச்சு. இது வந்துட்டு என்னதுப்பா ஆசிட் HCl அப்படின்றனால கண்டிப்பா ஆசிட்னா என்னத்தை கொடுக்கும், ஹைட்ரஜனை கொடுக்கும் சரிங்களா. இதை ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன ட்ரை பண்ணிடணும், 3 மெக்னீசியம் லெஃப்ட் சைடில் இருக்கு, ரைட் சைடில் நீங்கள் 3 அப்படின்னு ட்ரை பண்ணிடணும். 3 × 2 6 குளோரின் இருக்கு. இப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 6 குளோரின் ட்ரை பண்ணணும். இங்கே 6 ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன் எக்ஸஸாக இருக்கு 8. அப்போ இந்த என்ன பண்ணிடணும் 8 அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணணும். 8 ஹைட்ரஜன் அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணிடணும். அப்போ குளோரின் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ குளோரின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எத்தனை குளோரின் இப்போ வந்திருக்கு, 8 குளோரின். இங்கே மட்டும் தான் குளோரின் இருக்கு. அப்போ என்ன ட்ரை பண்ணுவீங்க, 4 அப்படின்றத இங்கே ட்ரை பண்ணுவீங்க சரிங்களா. ஆனால் 4 மெக்னீசியம் ஆயிடுச்சுங்க, 3 மெக்னீசியம். அப்போ இங்கே இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 2 × 3 என்னப்பா 6 மெக்னீசியம் சரிங்களா. அப்போ இங்கே நீங்கள் என்ன ட்ரை பண்ணிடணும், 2 × 3 6னால இங்கே என்ன ட்ரை பண்ணிடணும்ப்பா 6 மெக்னீசியம். 6 × 2 12 குளோரின். அப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணிடணும் 12 குளோரின். அப்போ மெக்னீசியம் ஓகே, குளோரின் ஓகே. எத்தனை போரான் பாருக்கு, 2 × 2 4. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டுடணும் 2 × 2 4. இப்போ ஹைட்ரஜன் மட்டும் செக் பண்ணணும். 12 ஹைட்ரஜன் இருக்கு, இங்கே ஒரு 6. அப்போ இங்கே என்ன ட்ரை பண்ணிக்கலாம், நீங்கள் 3 போட்டுக்கலாம். 3 போட்டால் இங்கேயும் 6. 6 + 6 என்ன வந்துடும் 12. இந்த மாதிரி டைபோரேன் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி ஹையர் போரேன்ல இருந்து சரிங்களா, ஹையர் போரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சும்மா B4H10 இதெல்லாம் நீங்கள் மெமரி தான் பண்ணணும். மெமரி பண்ணணும்னா இந்த ஃபார்மெட்லாம் போரேன் இருக்கும். அதாவது B2H6 இருக்க மாதிரி B4H10 இருக்கும். அப்போ இந்த டைபோரேன் அப்படின்றதோட ஹையர் போரேன் எடுத்துட்டு நீங்கள் ஹீட் பண்ணாலும், ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடச்சிருமா, டைபோரேன் கிடச்சிருமா சரிங்களா. ஹையர் போரேன் எடுத்துட்டு எதோட ஹீட் பண்ண சொல்கிறாங்க, 10க்கு ஹைட்ரஜனோட சேர்த்து ஹீட் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா. ஹைட்ரஜனோட சேர்த்து ஹீட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிருமா, டைபோரேன் கிடச்சிருமா. பேலன்ஸ் பண்ணுங்க, இங்கே 4 போரான், இங்கே 2. அப்போ இங்கே என்னப்பா ட்ரை பண்ணிடுவீங்க 2. அப்போ 2 × 2 4 போரான், 2 × 6 என்னது 12 ஹைட்ரஜன், 10 + 2 என்னது 12 ஹைட்ரஜன். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆனால் இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதாவது சோடியம் போரோஹைட்ரேட் ஆக்ட்ஸ் எ பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். இட் இஸ் மெயின்லி யூஸ்டு டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் என்னதுப்பா டைபோரேன். அப்போ இந்த ஒரு ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற எல்லாம் சும்மா. அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது சோடியம் போரோஹைட்ரேட் ஆக்ட்ஸ் எ பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு இன்டெரக்டாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஹைட்ரஜனை கொடுக்கறனால அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கணும். ஹைட்ரஜனை கொடுக்கறனால இட் இஸ் ஆக்ட்ஸ் எ பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். அதுக்கடுத்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்கப்பா. டைபோரேன் வந்துட்டு கலர்லெஸ்ஸாக இருக்கும், டயாமேக்னட்டிக் நேச்சராக இருக்கும். உங்களுக்கு தெரியும் பேராமேக்னட்டிக்கா டயாமேக்னட்டிக்கா அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. லோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. டைபோரேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்மெல்லாக இருக்கும். ஆனால் பட் ஹைலி ரியாக்டிவ். இதுதான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. டைபோரேன் அப்படின்றது டாக்ஸிக் பாய்சன் தான் சரிங்களா. ஸ்வீட் ஸ்மெல் ஆனால் ஹைலி ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். லோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி, வெப்பத்தினால ஈஸியாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு தான் ஃபஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த B2H6 நீங்கள் டெம்பரேச்சர் கொடுத்து, ஹை டெம்பரேச்சர் கொடுத்து ஹீட் பண்ணிங்கன்னா அது டிசோசியேட் ஆகி ஹையர் போரேன்ஸாக மாறும். ஐ மீன் B4H9 சரிங்களா, இல்லைனா B5H11 இல்லை B4H10 மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஹையர் போரேன்ஸ் ஃபார்ம் பண்ணும். இதுலேருந்து இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஒரு ப்ளூ கலர் பார்ட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. என்னென்ன காம்பவுண்ட் கிடைக்குது, B5H11 அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்குது. அதுக்கடுத்து B4H10 அப்படின்றது கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து B4H9 அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸும் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது சும்மா டெம்பரேச்சரை பொறுத்து சரிங்களா. எதை பொறுத்துப்பா, டெம்பரேச்சரை பொறுத்து ஹையர் போரேன்ஸ் கிடைக்கும். டைபோரேனை எடுத்துட்டு நீங்கள் லோ டெம்பரேச்சரில் லோ தெர்மல் ஸ்டெபிலிட்டினால கொஞ்சம் ஒரு 500 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே ஹீட் பண்ணும்போது ஹையர் போரேன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம் சரிங்களா. அப்போ வந்துட்டு கண்டிப்பாக இதில் ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் போயிட்டு என்னத்தான் லிபரேட் ஆகும், கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகிறதுனால இது வந்துட்டு டைபோரேன் நம்ம என்ன சொல்லலாம், பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். என்னப்பா சொல்லலாம், பெஸ்ட்டு ரெடியூசிங் ஏஜென்ட். ஏன்பா, இட் கிவ்ஸ் என்னது ஹைட்ரஜனை கொடுக்கறனால. அப்போ டைபோரேனை நம்ம எடுத்துகிட்டு ஹீட் பண்ணும்போது ஹையர் போரேன்ஸ் கிடைக்குது வித் லிபரேஷனாக ஹைட்ரஜன். இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கலாம்ப்பா. இது கிடைக்கிறத பொறுத்து நம்ம அதுக்கு மேலே பேலன்ஸ் பண்ண போகிறோம். நான் காமனாக எழுதிட்டேன் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைபோரேன் அப்படின்றது வாட்டரோட எப்படி ரியாக்ட் ஆகுது, B2H6 அப்படின்றது வாட்டர் நியூட்ரல் சப்ஸ்டன்ஸோட எப்படி ரியாக்ட் ஆகுது, அதே B2H6
அல்கலியோட எப்படி ரியாக்ட் ஆகுது, அல்கலின்னு என்னதுப்பா NaOH, அதோட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட டைபோரேனோட வாட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதா, போரிக் ஆசிட், உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா என்னதுப்பா H3BO3. அடுத்து என்ன கிடைக்குதா, இதோட ரியாக்ட் பண்ணும்போது போராக்ஸ் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சோடியம் போரைட் அப்படின்னு சொல்லுவோம்ல, போராக்ஸ் மணிகள். இந்த ஈக்குவேஷனும் நம்ம பார்த்துருப்போம். வித் லிபரேஷன் ஆஃப் கண்டிப்பாக என்னதுப்பா ஹைட்ரஜன், வித் லிபரேஷன் ஆஃப் என்னது ஹைட்ரஜன். எல்லா இடத்துலையும் இது வந்துட்டு பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இட் லிபரேட்ஸ் என்னதுப்பா ஹைட்ரஜன் கேஸ். ஹைட்ரஜன் தான் இருக்கிறது லைட்டஸ்ட் கேஸ் அப்படின்னு தெரியும். இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாமே. பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே 2 போரான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணணும், 2 அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், அதுக்கடுத்து ஆக்சிஜன். எத்தனை ஹைட்ரஜன், 2 × 3 6 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே டோட்டல் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 8 இருக்குது. கரெக்டு தான், 6 + 2 8. இங்கே 2 × 3 6, 6 + 2 8. சரிங்களா. அடுத்து ஆக்சிஜன் மட்டும் செக் பண்ணணும். ஆக்சிஜன் மட்டும் செக் பண்ணிங்கன்னா 2 × 3 எத்தனை ஆக்சிஜன் இருக்கு, 6 ஆக்சிஜன். அப்போ இங்கே நீங்கள் என்ன ட்ரை பண்ணிடணும், 6ன்னு ட்ரை பண்ணிடணும். அப்போ 12 + 6 18 இருக்கிறதுனால இங்கே 6னால இங்கே ஒரு 6 போட்டால் தான் 6 × 2 என்ன வந்துடும் 12 அப்படின்னு வந்துடும். சரிங்களா. 12 + 6 18, இங்கேயும் 12 + 6 18 அப்படின்ற மாதிரி வந்து. இப்போ இதை பண்ணிங்கன்னா சோடியம் போரேட், இங்கே 2 போரான் இருக்குது. அப்போ இங்கே என்ன ட்ரை பண்ணணும் 2, ஏன்னா இங்கே மட்டும் தான் போரான் இருக்குது, இங்கே 2 போரான் இருக்கிறதால 2. அடுத்து என்ன வந்துடும் 2 × 2 4 ஆக்சிஜன் இருக்கா, 2 × 2 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இங்கே என்ன ட்ரை பண்ணணும் 4. அப்போ இங்கே என்ன ட்ரை பண்ணிடணும்ப்பா நீங்கள், ஐயோ வித் லிபரேஷன் ஆஃப் வேறு எதுவும் இருக்கான்னு பார்த்தோம்னே. ஓ சாரிப்பா, இது வந்து இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் வித் அல்கலி மீடியம், அல்கலி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டோம். சாரிப்பா, அதுதான் பேலன்ஸ் ஆகலை. அதனால என்ன போட்டிருப்பாங்க ப்ளஸ் வாட்டர் அப்படின்ற மாதிரி. டைலூட் அல்கலின்னு பேர், அல்கலிலையும் டைலூட் அல்கலி. இனி பேலன்ஸ் பண்ணுங்க பண்ணிடலாம். சரிங்களா. சாரிப்பா, இனி ட்ரை பண்ணுங்க. இங்கே ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணணும், 2 போரான் இருக்கிறதுனால இங்கேயும் நீங்கள் என்ன ட்ரை பண்ணிடணும் 2 அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிடணும். இங்கே 2 சோடியம் இருக்கிறனால இங்கே என்ன ட்ரை பண்ணிடணும் 2 சோடியம் 2 போரான். இப்போ ஹைட்ரஜன் செக் பண்ணணும். இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 2 8 10 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் என்ன போட்டுக்கலாம், இங்கே மட்டும் தான் ஹைட்ரஜன் இருக்கிறனால இப்படி போட்டுக்கலாம். எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஒரு 2, இங்கே ஒன்று 3, இப்போ 4. அப்போ இங்கே நீங்கள் தான் 2 ட்ரை பண்ணணும். 2 ட்ரை பண்ணிங்கன்னா 4 ஆக்சிஜன், இங்கே 4 ஆக்சிஜன் வந்துருச்சு. ஆனால் ஹைட்ரஜன் என்ன ஆயிடுச்சுப்பா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 6, 6 12. அப்போ இங்கே என்ன வந்துடும் 6 அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி டைபோரேன் ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் என்னதுப்பா போரிக் ஆசிட். டைபோரேன் ரியாக்ட் வித் டைலூட் அல்கலி டு ஃபார்ம் சோடியம் போரேட். இது பேர் என்னது போராக்ஸ் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, போராக்ஸ் மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. போராக்ஸ் டைபோரேன் ரியாக்ட் வித் வாட்டர், டைபோரேன் ரியாக்ட் வித் டைலூட் அல்கலி. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சும்மா டெம்பரேச்சரை பொறுத்து ஹையர் போரன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நான் வச்சுக்கோங்க.